நன்மைகள் பற்றி விளக்கம் தருகிறார் டாக்டர் மைதிலி அவர்கள். பப்பாளி பழம் மட்டும் கிடையாது, இந்த மரத்தில் இருக்கக்கூடிய பப்பாளி இலைகள் ஆகட்டும், இல்லை பப்பாளி பழத்தில் உள்ளே இருக்கக்கூடிய அந்த விதைகள்னு ஒவ்வொன்றுத்துலேயும் ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் இருக்குது. ரொம்ப குறிப்பாக இந்த பப்பாளி பழம் தொடர்ந்து நம்ம அன்றாட உணவில் சேர்க்கும்போது புற்றுநோய் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணிடும். எப்படின்னா, பப்பாளி பழத்தில் லைகோபீன் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு வேதிப்பொருள் இயற்கையாகவே அமைந்திருக்கு. இந்த வேதிப்பொருள் என்ன செய்யும்னா, நம்ம உடம்புல ஃப்ரீ ரேடிக்கல்ஸை எதிர்த்து போராடும். இதனால் புற்றுநோய் செல்லோட வளர்ச்சி தடுக்கப்படும். பிற்காலத்தில் பார்த்திங்கன்னா எந்த வகையான புற்றுநோயாக இருந்தாலும் சரி, அதாவது கல்லீரல் புற்றுநோய், நுரையீரல் புற்றுநோய், சரும புற்றுநோய், ரொம்ப குறிப்பாக பெண்களை தாக்கக்கூடிய மார்பக புற்றுநோய், இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணிடும். பெண்கள் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சாப்பிட வேண்டிய முக்கியமான பழங்களில் பப்பாளி பழம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பழம். ஏன்னா இதில் பெப்பைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு என்சைம் இயற்கையாகவே அமைந்திருக்கு. இந்த பெப்பைன் அப்படின்ற என்சைம் என்ன செய்யும்னா, மென்சஸ் பிளட் ஃப்ளோவை எப்போவுமே ரெகுலராக வைக்கும். மாதவிடாய் சுழற்சியை சீராக வைக்கும். பெண்களுக்கு மாதவிடாய் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனையுமே ஏற்படாமல் தடுக்கிறதோட மட்டும் கிடையாது, பெண்களுக்கு கர்ப்பப்பையை நல்லா வலுவடைய செய்யும். இதனால் பெண்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சாப்பிட வேண்டிய முக்கியமான பழங்களில் பப்பாளி பழம் அப்படின்றது கட்டாயம் நம்ம எடுத்துக்கணும். அதோட மட்டும் கிடையாது, பப்பாளி பழம் தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வரவங்களுக்கெல்லாம் கண் பார்வை நல்லா கூர்மை அடையும்.